நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாக்கா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா? ஒரு சில ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிரகம் சார், கொடுக்க வேண்டிய கிரகம், அள்ளி கொடுக்க வேண்டிய கிரகம் இந்த ராகு கேது கூட போய் ஐக்கியமாயிட்டு இருப்பாங்க சார். அதனால தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தட்டுப்பாடு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சார். அவருடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சூரியன் ராகு இணையப்பட்டிருக்கும் சார், அல்லது சந்திரன் ராகு இணையப்பட்டிருக்கும், அல்லது சூரியன் கேது, சந்திரன் கேது, அல்லது சுக்கிரன் கேது சுக்கிரன் ராகு இணையப்பட்டிருக்கும் சார். அவங்க ஜாதக கட்டத்தில் பெருந்தனத்தை கொடுக்க வேண்டிய அந்த குரு ராகுவுடன் சேர்ந்திருப்பார், அல்லது அந்த குரு கேதுவுடன் சேர்ந்திருப்பார் சார். அது மட்டும் இல்லை சார், அந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ராகு கேது கூட போயிட்டு கெட்டு போயிட்டு இருப்பாங்க சார். இப்படிப்பட்ட ஜாதகம்லாம் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடோடவே போயிட்டு இருக்கும் சார் இவர்களுடைய வாழ்க்கை சார். அப்போ ஒரு ஜாதக கட்டம் ஜெயிக்கணும்னாக்கா முதல்ல அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் 5ஆம் வீட்டதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் சார். 5ஆம் வீட்டதிபதி நல்ல நிலையில் ராகு கேதுக்களுடன் இணைவு பெற்று இருக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, அந்த 9ஆம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாக்கியாதிபதி, அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமி ஸ்தானம் சார். அது மிகப்பெரிய லட்சுமி ஸ்தானம் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 9ஆம் வீட்டதிபதி எந்த நிலையிலும் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார். 5, 9 கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவே கிடைக்காது சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு படி ராசி அதிபதி, லக்னாதிபதி மற்றும் சூரியன், சந்திரன், குரு மற்றும் 5ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி, இந்த வீட்டினுடைய அதிபதிகள் கெட்டு போய் இருக்கவே கூடாது சார். லக்னாதிபதியும் கெட்டு போய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகளை எந்த ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறதோ இவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க சார். 5ஆம் வீட்டதிபதி ராகு கேதுகளோடு இணை பெற்றக்கூடாது. இந்த 5ஆம் வீட்டதிபதி கெட்டு போயிருந்தாலோ 9ஆம் வீட்டதிபதி கெட்டு போயிருந்தாலோ கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பண தட்டுப்பாடுகளோடு தான் சார் இவர்களுடைய வாழ்க்கை போகும் சார். ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னாக்கா கண்டிப்பாக குரு பார்வையில் இருக்கணும் சார். அந்த லக்னம் குரு பார்வையில் இருக்கணும். அந்த ராசி குரு பார்வையில் இந்த ராசியும் ராசி அதிபதியும் இருக்கணும் சார். அது மட்டுமல்ல, 5ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி குருவினுடைய பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்காம விடாது சார். இவர்கள்லாம் வாழ்க்கையில் எண்ணிக்கை இருந்தாலும் ஜெயிச்சிடுவாங்க சார். அதனால தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியையும் லக்னாதிபதியும் லக்னத்தையும் ராசியையும் குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் சார். அது மட்டும் இல்லை, உங்கள் 5ஆம் வீட்டதிபதியை குரு பார்க்குறாரா பாருங்க, 9ஆம் வீட்டதிபதியை குரு பார்க்குறாரா பாருங்க, 9ஆம் வீடும் 5ஆம் வீடும் சுபத்துவமாக இருந்து லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருந்து லக்னமும் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களை தேடி வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இவரை தேடி வரும் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.